ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா, கலைஞர் இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்ட பிறகு நிறைய தலைவர்கள் உருவாக்கிட்டு வராங்க. குறிப்பா சினிமா துறையிலிருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, அரசியல் பிரவேசத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கமலஹாசன், அதே போல சீமான், இப்ப விஜய், இவர்களை தொடர்ந்து சூர்யாவும் அரசியலுக்கு வருகிறார் அப்படின்ற ஒரு கோணத்துலதான் பார்க்கப்பட்டது. இப்போ சைலண்டா ஒருத்தர் பக்கா ஸ்கெட்ச் போட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவரு மாமனார் இடத்தை ஃபில் பண்றதுக்கு வராரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க பார்க்கப்படுது. ஏன்னா இதுதான் சரியான டைம். இந்த டைம்ல நம்ம வந்துட்டா நமக்குன்னு ஒரு சினிமாலையும் ஒரு உச்சத்துல இருக்கிறோம், அதை தவிர்த்துட்டு அரசியலும் நம்ம ஒரு உச்சத்துக்கு வந்துருவோம். நம்ம வந்துட்டா நம்முடைய மாமனாருடைய தொண்டர்கள் எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை ஏத்தி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துலதான் நடிகர் தனுஷ் என்ன பண்றாரு, தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சந்திச்சுட்டு வர்றாரு. எப்படி ரஜினி கட்சிக்கு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ரசிகர் மன்ற தலைவர்கள் என்ன பண்ணாரு, நிர்வாகிகளும் சந்தித்துட்டு வந்தாரு. அது போல இப்ப நடிகர் தனுஷ் என்ன பண்றாரு, தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு வச்சு நலத்திட்டங்கள் உதவிகளை வழங்குறாரு. அது மாத்திரம் இல்லாம கல்வி உதவித்தொகை கொடுக்குறாரு, பேக் கொடுக்குறாரு, நோட்ஸ் கொடுக்குறாரு, இன்னும் உதவித்தொகைகள் நிறைய கொடுத்துட்டு வர்றாரு. சோ உங்களுக்கு பேஸ் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரசிகர் மன்றம் தான். இந்த ரசிகர் மன்றத்தை நம்ம ஸ்ட்ராங் படுத்திட்டா அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணிடலாம், அரசியலுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நடிகர் தனுஷ் அவர்கள் தென் மாவட்டங்கள்ல போக்கஸ் பண்ணி தன்னுடைய ரசிகர் மன்றத்தை சைலண்டா என்ன பண்ணாரு, சந்திச்சுட்டு வராரு. ஏன்னா நீங்க விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமா மாத்தினார். அதுக்கப்புறம் தான் தமிழக வெற்றி கழகமா கொண்டு வந்திருக்கிறார். சோ அவங்க என்ன பண்ணாங்க, ஆரம்பத்திலேயே என்ன பண்ணாரு, தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ஸ்ட்ராங் படுத்தினாரு. இது ஒரு இயக்கமா, இது ஒரு அமைப்பா என்ன பண்ணாரு, கட்டமைச்சார். அதுக்கப்புறம் இப்போ கட்சியா என்ன பண்ணிருக்காரு, பதிவு பண்ணி அரசியலுக்கு வந்திருக்காரு. சோ அதே போலதான் நடிகர் தனுஷும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை இப்போ கட்டமைக்கிற வேலையில இறங்கிட்டாரு. ஏன்னா நீங்க ரஜினியை எடுத்துட்டீங்கன்னா அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது பல பரபரப்புகள் இங்க எழும்புச்சு. ஏன்னா நீங்க 96, 97 நினைக்கிறேன், அந்த டைம்ல ரஜினி அவர்கள் வந்திருந்தா அவர் தான் சிஎம் அப்படின்னு உச்சபட்சத்துல அவர் இருந்தார். சினிமா துறையிலும் உச்சபட்சத்துல இருந்தாரு, அரசியலும் உச்சபட்சத்துல இருந்தார். ரஜினி யாருக்கு சப்போர்ட் பண்றாரோ அந்த கட்சிகள் இங்க ஆட்சி அமைக்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா நீங்க ரஜினி எடுத்துட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணார், அப்போ அவங்க ஆட்சி அமைச்சாங்க. அதே ரஜினி அவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து கலைஞருக்கு ஆதரவு தெரிவித்தார், அப்போ கலைஞர் ஆட்சி அமைச்சார். சோ ரஜினிக்கான பவர் தமிழக அரசியல்ல எப்பவுமே இருக்குது அப்படின்றத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் உணர்றாங்க. இதுதான் உண்மையும் கூட. இப்போ சமீபமா கூட அவரு நான் அரசியலுக்கு வரேன், இப்போ இல்லைன்னா எப்போ, அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர்கள் மன்றத்தை என்ன பண்ணாரு, கட்டமைச்சு சந்திச்சுட்டு வந்தார். ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கட்சி பேரு கூட அவரு பதிவு பண்ணிட்டாரு, கட்சி பேர் பண்ணிட்டாரு, சேனலா ஸ்டார்ட் பண்ணிட்டாருப்பா, சூப்பர் ஸ்டார் டிவி அப்படின்னு சேனல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்ற டைம்ல திடீர்னு பேக் வாங்கிட்டாரு. ஏன்னா பாஜக உள்ள பூந்து ரஜினியுடைய இமேஜை கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேண்டாம் அரசியல் கட்சி நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, பேக் அடிச்சிட்டார். ஆன்மீக அரசியல் அப்படிலாம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. உண்மையிலேயே ரஜினி வந்துருவாருப்பா, ஆட்சியை பிடிச்சிருவாரு, அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க அதிமுக பக்கம் பவர்ஃபுல் லீடர் இல்ல, சோ அதனால அதிமுக ஓட்டுகளும் ரஜினி பக்கம் வந்துடும். அப்ப திமுக ரஜினி இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்டிருந்த ஒரு காலம் உண்டு. சோ இப்போ அவர் என்ன பண்ணாரு, பாஜகவினால பேக் அடிச்சிட்டாரு. இப்போ அவருடைய மருமகன் தனுஷ் அவர்கள் அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு இப்போ விரைந்து என்ன பண்றாரு, வேலைகள் நடத்தினாரு. ஒருவேளை நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வந்துட்டா தன்னுடைய மாமனார், அதாவது ரஜினிகாந்தனுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே ரஜினிக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க ரஜினிக்கு இருக்கிற இந்த தொண்டர்கள் பலம், ரஜினிக்கு இருக்கிற அந்த ரசிகர்கள் பலம், ஆட்டோமேட்டிக்கா அரசியலுக்கு ரஜினி தான் வரல, ஆனா அவங்க வீட்டுல இருந்து அவங்க மருமக வந்துட்டாரு, அதனால ரஜினின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணலாம், தனுஷுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம், அரசியல்ல அவரை ஏத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு, அது தனுஷ் அவர்கள் நினைச்சு என்ன பண்றாரு, இப்போ இந்த ரசிகர் மன்றத்தை கட்டமைக்கிறார். இதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் ரசிகர் மன்றத்தை கட்டமைச்சிருக்கிறாருன்னா ஆல்மோஸ்ட் இல்ல, ஆனா இருந்தாலும் இப்போ அதிரடியா என்ன பண்றாரு, ரசிகர் மன்றத்தை கட்டமைச்சிடாரு. ஒரு பக்கம் சூர்யா, ஒரு பக்கம், ஏன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்றத எல்லா ஹீரோக்களும் நினைக்கிறதுனால இப்போ நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இது ஒரு யூகம் தான், ஆனா நடக்க போறதுல யூகம் தான். ஒருவேளை விஜயை ஆதரித்து தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலும் இங்க நடிகர்களா சேர்ந்து இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் நம்ம இங்க உன்னிப்பா கவனிக்கணும். அதாவது சோ நீங்க நடிகர்களா எடுத்துங்கள, விஜய், தனுஷ், சூர்யா, கமல், சீமான் போன்றவங்க எல்லாம் இந்த நடிகர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு ஆட்சி அமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு யூகம் தான். இது நடக்க போறது இல்ல. பட் இருந்தாலும் ஒரு யூகத்துல நினைச்சு பார்த்தா இதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. ஆனா அது நடக்கிறதுல வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க நீங்க ரசிகர்களை மேம்படுத்துறது வேற, அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்கன்னா அதுல நீங்க நீஞ்சடிக்கிறது வேற. உதாரணத்துக்கு விஜயை நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சினிமால நடிக்கும் போது டைலாக் பேசினா கை தட்டுவாங்க, எல்லாம் விசில் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இதே நீங்க அரசியல் மேடையில நின்று பேசும்போது எவ்வளவு விமர்சனங்களை இவர் சந்தித்தாரு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், கண்கூட பார்த்தோம். ஏன்னா சினிமா அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க சினிமால ஒரு செகண்ட்ல கூட நீங்க முதல்வரா வந்துடலாம். ஏன்னா இதெல்லாம் ஸ்கிரிப்ட். ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி இல்லை. மக்களை சந்திக்கணும், மக்களோடு மக்களா நிக்கணும், மக்களுடைய வேதனைகளை வேதனைகளை அனுபவிக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்க மக்களோடு மக்களை நிற்கும் போதுதான் மக்கள் உங்களை தலைவரா தேர்ந்தெடுத்துப்பாங்க. உங்களுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்றதுனால மட்டும் உங்களை தலைவரா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு விஜய் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்றது தான் இங்க பார்க்கப்படுது. சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கமலஹாசனும் தான் பங்குக்கு அவரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. கழுதை எங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, கேள்விகளை கேட்டிருக்காரு. ஏன்னா நீங்க நாய்க்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படின்னா, நிறைய விலங்குகளால என்ன ஆகுது, இப்போ இங்க இதுவா இருக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது மனிதனையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படி சொல்லிட்டு, நீங்க நாய்க்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாய்க்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பக்கமே போக்கஸ்டு பண்றீங்க. மனிதர்களுக்காக பேசுறது யாரும் இல்லையா, கழுதைக்காக பேசுறது யாரும் இல்லையா, கழுதை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனும் தான் பங்குக்கு என்ன பண்றாரு, இங்க தன்னுடைய கருத்தையும் முன் வச்சிருக்கிறாரு. சூழ்நிலை ரொம்ப சீரியஸாவே போயிட்டு இருக்கு. இந்த தனியார் தொலைக்காட்சியில இந்த ரியாலிட்டி ஷோல எடுத்த விவகாரம் இது நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்ததை விட இப்ப இந்த ஷோவினால ஆரம்பிச்ச சர்ச்சைகள் ஏராளமாகவும் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மாமனாருடைய ரசிகர் பட்டாளம் பலம் இருந்தாலும் அதோட சேர்ந்து நம்முடைய ரசிகர் பட்டாளம் பலமும் சேர்ந்து வந்து நம்ம அரசியல ஜெயிச்சலாம் அப்படின்னு தனுஷ் நினைச்சிருந்தாருன்னா அது தவறான ஒரு பாதை அப்படின்றத சொல்லப்படும். ஆனா இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கட்டமைச்சிட்டு தன்னுடைய மாமனாருடைய ரசிகர் பலத்தோட படையோட சேர்ந்து நம்ம அரசியலுக்கு உதிச்சா நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா ரஜினி வந்து எவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சுட்டு இருக்கிற, இப்ப விஜய் கூட்டுறாருல கூட்டம், அதை காட்டிலும் 10 மடங்கு கூட்டம் ரஜினி ஒரு மேடையில ஏறினார்னா நிச்சயமா வரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. சோ இத தனுஷ் அவர்கள் பயன்படுத்திக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். தன்னுடைய மாமனார் ரஜினிகாந்த் விட்ட இடத்தை மருமகனாகிய தனுஷ் நிரப்புவதற்கு திட்டம் போடுகிறார். அதனாலதான் இந்த ரசிகர் மன்ற சந்திப்பு நடக்குது அப்படின்னு ஒரு பேச்சு அடைகிறது. கூடிய விரைவில் தன்னுடைய மாமனார் படைபலத்தோட அரசியலுக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.